வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எலா சாப்பிட்டு கை கழுவுறதுக்காக கிளம்புறாங்க. சரவணனும் தங்கமயிலும் கை கழுவுறதுக்கு போகும்போது தங்கமயில் கீழே சறுக்கி விழ போகிறாங்க. சரவணன் பிடிச்சிக்கிறாரு. அதை அவங்க தம்பிங்களும் அவங்க மாமாலாம் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலான்னும் போது எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்றாங்க. எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் தனியாக டிசைன்ஸ்னால் ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு வேணான்ட்டு கோமதி சொல்கிறாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம். எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படியெல்லாம் எங்காலும் நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம், எடுக்கிட்டு விடுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா சரவணனும் தங்கமயில வச்சு டிசைன்ஸ்னால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா செந்திலும் மீனாவையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கதிர் ராஜினிக்கு வச்சு எடுக்கிறாங்க. கடைசி அவங்க மாமா சொல்கிறாரு, நான் கூட எனக்கு பொண்ணு தேடனாக்கா எனக்கு ஃபோட்டோ வேணும் இல்லை, அதனால் என்னையும் எடுப்பான்ட்டு அவரும் எடுத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே சரி கடைசியாக குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பாண்டியன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னோட குடும்பம் இப்படியே இருந்தால் போதும்னுட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வரோம், பட்டு புடவை, அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்துருங்கன்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் பாண்டியன் குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க மீனா. அந்த வீட்டில் நம்மளை நல்லாவே கவனிச்சாங்க, சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்ததுன்ட்டு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதில்ல, அவங்க நம்மளை கவனிச்சதில்லை, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதான்ட்டு. ஏன் நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஆமாத்த, அவங்க பேசுறது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, நகையை பற்றியெல்லாம் கூட எப்படி பேசுனாங்க பாருன்ட்டு ராஜ்யம் சொல்கிறாங்க. ஆமாத்த, அவங்க போனது பண்ணதெல்லாம் நம்ம என்னவோ நாடக கொட்டகையில் போயிட்டு வந்த மாதிரி அவங்க ரொம்ப நாடகம் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, எனக்கு அப்படி தான் தோணுது, நீங்களும் அப்படி சொல்கிறீங்க, ஏன்னா எனக்கு இப்படி தான் தோணுதுன்ட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நீ ஓடி வந்து தானே கல்யாணம் பண்ண, உனக்கு இந்த மாதிரி பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தானே பார்த்து பார்த்து கவனிப்பாங்க, அந்த மாதிரி தான் அவங்க கவனிச்சாங்க, அவங்க பண்ணதில் எதுவும் தப்பு கிடையாது. தங்கமயில் கூட ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்ம மேலே எப்படி அக்கறை எடுத்து ரொம்ப நல்லாவே கவனிச்சாங்கன்னுட்டு கோமதி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை பார்த்ததும் மீனாவுக்கு ஓடி வந்து நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு சுருக்குன்னு ஆகுது. இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே செந்திலும் சிரிக்கிறாரு. அதை பார்த்ததும் மீனாவுக்கு கோவம் வந்துட்டு சமையல் காட்டில் கிளாஸ் எல்லாம் எடுத்துன்னு பொத்துன்னு வைக்கிறாங்க. நான் மட்டுமா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவரும் தானே என் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார், இவரும் சேர்ந்து சிரிக்கார இல்லை, வரட்டும், எனக்கு நேரம் கிடைக்காமலா போதும், அப்பா வச்சுக்கிறேன்னுட்டு அவங்க கோவமாக இருக்காங்க. சரவணன் தூங்குறதுக்கு உட்காந்துட்டு அங்கே நிச்சயதார்த்தத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க மாமா அவங்க தம்பிங்களாம் வராங்க. என்னண்ணே அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா, அப்பா தான் உத்தரவு கொடுத்துட்டாரு, பேச வேண்டியதானேன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இருட்ட நான் பேசுகிறேன்னு அவர் சொல்கிறாரு. நாங்களாம் ஃபோட்டோ எடுத்துருக்கோன்ட்டு அவங்க தம்பிங்க 2 பேரும் மாறி மாறி கட்டுறாங்க. இது உங்களுக்கு வேணுமா வேணாமா சொல்லுங்கன்னு சொல்லும் போது, சரிடா அவங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவர் ஏனோ தானோ வேண்டாம் வரப்போ சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் ஃபோனுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. சரி நான் தூங்க போகிறேன்ட்டு அவர் கீழே போய்ட்டாரு. பாடுறா, இவன் இங்கேயே அதை நம்ம எதிர்க்க பார்க்காம ஃபோட்டோவை தனியாக பார்க்குறதுக்காக தான் அவன் போகிறான், அவனை தூங்க போக போகிறான், அவன் தனியாக உட்காந்தாலே கனவுல மிதக்கிறான், இப்போ நம்மக்கிட்ட எப்படி ஒன்றும் தராமல் பேசுகிறான் பாருன்ட்டு போய் பார்க்கலாம் வாங்கடான்ட்டு வந்தோடனே இவர் சமையல் கட்டில் அந்த ஃபோட்டோங்களாம் பார்த்து பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக குஷியாக இருக்காரு. இதோ இவங்க 3 பேரை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க நிற்கிறத இவரும் பார்த்துட்டுறாரு. என்னடா இங்கே நல்லவன் ஒருத்தருந்தான், நான் சரவணன் நீ பார்த்தியாடான்ட்டு கேட்டு இவங்க கிண்டல் அடித்து சிரிக்கிறாங்க. இதை பாண்டியன் பார்க்குறாரு. என் பசங்க எப்படியா இருந்தால் போதுன்ட்டு அவர் சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாரு. சரவணனை கிண்டல் அடித்து சிரிச்சதில் ரொம்ப குஷியாக செந்தில் மீனா கிட்ட சொல்கிறாரு, அண்ணன் எப்படிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுமா, அவரை வச்சு கலாச்சிட்டோம் நாங்கள் எல்லாருன்ட்டு அவர் குஷியாக சொல்கிறாரு. நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்போது பெருசாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துடணும், என்ன வாங்கலான்ட்டு அவர் கேட்குறாரு. நான் எதுக்காக சொல்லணும், நீங்கள் ஏதாவது வாங்கி விடுன்ட்டு, நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன், 2 பேர் சேர்ந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், சொல்லுன்றாரு அவர். நான் தான் ஓடி வந்தவளாச்சே, நான் எதுக்காக சொல்லணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்து இவர் ஷாக் ஆகுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.